ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ராஜுக்கு இப்போ செகண்ட் மேரேஜ் அப்படின்ற நியூஸ் எல்லா சோஷியல் மீடியாவிலும் எல்லா சீரியல் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு ஆழமான பதிவாக அமைஞ்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ரசிகர்கள் அவங்கக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு அதில் நிறைய திடுக்கிடும் உண்மைகள்லாம் கிடைச்சிருக்கு. கார்த்திக் ராஜ் ஃபஸ்ட்டு சீரியலுக்கு வரத்துக்கு முன்னாடி, தொலைக்காட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் மாதம் 3500 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அண்டு அது அவர் வாழ்க்கையை மாற்றும்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கல. சரி, ஓகே, வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த கம்பெனிக்கு அந்த சம்பளத்துக்கு போயிட்டு இருந்த அவருக்கு சடனாக விஜய் டிவியில் அது இது எது அப்படின்ற ஷோவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க்குக்கு கிடைச்சிது. அண்ட் அது மூலமாக விஜய் டிவியில் கனா காலங்கள் அண்ட் ஆஃபீஸ் இப்படின்னு இந்த சீரியலில் இவருக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைச்சது. அந்த ஆபீஸ் சீரியல் மூலமா மிகப்பெரிய அளவுல செம்மையா ஸ்டார் ஆக ஆரம்பிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் செம்பருத்தி சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. ஜி தமிழ் இவரோட நடிப்பு திறமையை பார்த்து நீங்க செம்பருத்தி சீரியல்ல நடிக்கலாம், உங்களுக்கும் ஒரு லீட் ரோல் கொடுத்து நீங்க ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த செம்பருத்தி சீரியல் எடுத்தாங்க. டாப் சீரியல்ல செம்பருத்தி சீரியல் அப்போ இருந்தது. டிஆர்பில சும்மா எகிரிட்டு இருந்தது. முக்கிய காரணம் கார்த்திக் ராஜுக்கு தான். அண்டு இதுக்கு நடுவில் இவர் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஒன்னா இருந்தாங்க. ஆனால் அந்த 6 வருஷத்துல செம்மையா கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருந்தது. ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள், ஃபேமிலியில செட் ஆகாத நிலைமை வந்ததுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டாரு. அந்த விவாகரத்துக்கு அப்புறம் இவரோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்கு இருந்தது. லவ் பண்ண பொண்ணு இவருக்கு செட் ஆகல அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் சீரியல்ல செம்பருத்தி சீரியல் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருந்தது. இவருக்கு சரி, ஓகே, நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்றது நம்ம சின்ன திரையில தான் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ செம்பருத்தி சீரியல்ல ஷபானா கூட ஒரு தொடர்பு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. ஆனா அதெல்லாம் இல்லை, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான்ட்டாங்க. அண்ட் இப்போ கார்த்திகை தீபம் சீரியல் மிகப்பெரிய அளவுல டெலிகாஸ்ட் இருக்கு. கார்த்திகை தீபம் சீரியல் 1 மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. அண்ட் சீரியல் சீசன் 2 மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இப்படி இருக்க இந்த நேரத்தில் கார்த்திக் ராஜுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது. அண்ட் வீட்டில் இனிமேலும் நீ தனியா இருக்க வேணாம், நீ எத்தனை நாளும் உன்னோட ஃபோக்கஸ் பார்த்துட்ட, நீ பெரிய திரையிலையும் நடிச்சிட்ட, இப்போ சின்ன திரையிலும் மிகப்பெரிய அளவில் ஸ்டார் ஆகியிருக்க. அண்ட் ஒவ்வொரு நேரத்துலையும் நீ நிறைய அவார்டு வாங்கியிருக்க. அண்ட் இப்போ நீ தனிமரமாக இருக்க வேணாம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளவோ சொல்லியும் அவங்க அம்மா கேட்கறதா இல்லை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் ஃபோக்கஸை உன் ட்ரீமை நீ ஃபுல்ஃபில் பண்ணு, ஆனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீ இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ செகண்ட் மேரேஜுக்கு மும்மரமாக பெண் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல ஒரு பெரிய இடத்துல ஒரு பெண் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ சீக்கிரமே கார்த்திக் ராஜுக்கு அந்த செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது. அண்ட் ரசிகர்கள் இதுதான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, கார்த்திக் ராஜுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கணும், அண்ட் அவரோட லைஃபும் செம்ம ஹாப்பியா இருக்கணும், அவரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2வது வயசு அழகான லைஃபா மாற்றணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அண்ட் கார்த்திக் ராஜும் அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு. ஸோ செம்ம ஹாப்பி நியூஸா சீரியல் ரசிகர்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ராஜுக்கு செகண்ட் மேரேஜ்ன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதை பற்றி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.